தூத்துக்குடி ராஜீவ்காந்தி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பின் மேற்கூரை பூச்சி விழுந்து இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். தற்பொழுது இந்த இளைஞருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? மேலும் இச்சம்பவம் தொடர்பாக ஏதேனும் அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறதா? என்ன நிலவரம்? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் உள்ள ராஜீவ்காந்தி நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் நேற்று இரவு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அருண் பாண்டியன் என்ற இளைஞர் படுகாயமடைந்தார். தற்போது அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்துகிறார். அதாவது தூத்துக்குடி மாப்பிளை ஊரணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கோமஸ்புரம் அருகே அமைந்துள்ளது ராஜீவ் நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு. இங்க சுமார் ஒரு 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகிறது. இதில் இந்த பகுதியில் பெரும்பாலான வீடுகள் மேற்கூரை மற்றும் அந்த முகப்பு துவாரங்கள் உள்ளிட்ட பல பகுதிகள் பழுதடைந்தே காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று நள்ளிரவு ஆதிராஜ் என்பவர் அந்த குடியிருப்புகளில் வசித்து வருகிறார் குடும்பத்துடன். அப்போது நேற்று இரவு அவர் குடும்பத்துடன் இரவு தூங்கி கொண்டிருக்கும் போது வீட்டின் உள்ளே இருந்த அறையில் அவரது மகனான அருண் பாண்டியன் என்ற இளைஞர் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வீட்டின் மேற்கூரையானது எதிர்பாராத விதமாக இடிந்து விழுந்ததில் அவர் ஒரு மிகப்பெரிய காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்தவர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் அந்த மேற்கூரை இடிந்து விழுந்ததில் அந்த அருண் பாண்டியன் என்ற இளைஞர்கள் கை, கால் மற்றும் தலை ஆகிய பகுதியில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு அந்த தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெரும்பாலான சேதமடைந்த வீடுகள் குறித்தும் அந்த விபத்து குறித்தும் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். திடீரென அந்த பகுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு வாலிபர் படுகாயம் அடைந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.